நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் இருக்க வளையல வச்சு ஒரு ஹோம் டெக்கார் பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறது தான் நான் இப்போது செஞ்சுக்கிட்டே பேசுகிறேன். இதுக்கு வந்து வளையல் தான். வளையலை மார்க் பண்ணி இந்த கார்ட்போர்டு அட்டையை வெட்டிக்கலாம். ஒரே மார்க்காக பண்ணி எடுத்துக்கலான்ட்டு நான் கார்ட்போர்டு அட்டையில் வளையலை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணிவிட்டு இதில் வளையலில் 1 by 1 ஒட்டிக்கலாம். பின்னாடி ஒட்டி வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கு தேவை வளையலை வந்து இதை மாதிரி ரவுண்டாக டேப் போட்டு சுற்றி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு வளையலாக கார்ட்போர்டில் கட் பண்ணி இது பின்னாடி ஒட்டலாம். இப்போ அதை பண்ணுறேன். சரிங்களா? அதுக்காக தான் இந்த வளையல் மார்க் பண்ணியிருக்கேன். சரி, நம்ம கட் பண்ணுவோம். இப்போது ரவுண்டாக எடுத்து கட் பண்ண பாருங்கள். அதை வந்து இதில் ஒட்டிட்டேன். இந்த டேப் போட்டு சுற்றுற வளையலில் இது ஒட்டியிருக்கேன். இதுக்கு என்னென்ன கலர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்குறோம். இந்த கலருக்கு எல்லோ கலரு, ப்ரௌன் கலர், ரெட் கலர், ஆரஞ்சு, ப்ளூவு, க்ரீனு, டார்க் ப்ளூ, இந்த மாதிரி கலர்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். கலர் மாறாத இருக்கிறதுக்காக இதுவும் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களோட ஆப்ஷனல். இது ஒன்று கொடுத்துக்கலாம். இது ஆப்போசிட் ஒரே கலராகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ நம்ம இதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். பெயிண்ட் அடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இதில் கலர் அடிச்சுட்டேன். கலர் அடிச்சுட்டு இந்த ஒயிட்டை வந்து எனக்கு தெரிஞ்ச சின்ன கோலத்தெல்லாம் இதில் பெயிண்ட்டாக வரைஞ்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏன்னா ட்ராயிங் தெரிஞ்சால் நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிக்கலாம். இதில் பின்னாடி கயிறு ஒட்டிட்டு பாருங்கள், இந்த கயிறு ஒட்டிட்டு கீழே வந்து வால் ஹேங்கிங்க்கு நம்ம இதை வந்து டெக்கார் மாதிரி போட்டுக்கலாம். இப்படி. சரிங்களா? இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டுக்கலாம். அழகாக இருக்கும். சரிங்களா? இந்த இதுவும் கலர்ஸ் அடிச்சிருக்கேன். உள்ளன் த்ரெட்டில் இந்த மாதிரி இந்த இது பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதை ஃபுல் ஃபினிஷிங்கோட நான் உங்களுக்கு பிக்கு போடுறேன். சரிங்களா? பாருங்கள், ஃபினிஷிங் முடிச்சிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ஒட்டியிருக்கேன். இந்த வந்து மணி ஒன்று கோத்து, ஏன்னா ரொம்ப ஆடாத இருக்குன்றதுக்காக ஒரு மணி ஒன்று வச்சு லைனாக கோத்துருக்கேன். இதை லைனாகவும் வைக்கலாம், இல்லை மேலே கொஞ்சம் அந்த கிராஸ் டைப்பில் வைக்கணும்னாலும் வைக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக வீட்டில் வளையல் வச்சு நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட்டிங் எதனா இருந்ததுன்னா நீங்கள் வேறு எதனா பிக்சரோ, இந்த கல்யாண பத்திரிக்கையில் வரும் இல்லைங்களா, இல்லை பொம்மை வரும்ல, லக்ஷ்மி, விநாயகர், அந்த மாதிரி வரும் பாருங்கள். அதை கூட நம்ம உள்ளே ஒட்டிக்கலாம். பெயிண்ட்டு தான் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி நம்ம சின்ன பொம்மைங்களெல்லாம் கூட இது உள்ளே வச்சுக்கலாம். நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒன்றுமே அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நம்மளோட கிரியேட்டிவ் தான். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இன்னைக்கான பொன்மொழி என்னன்னா, நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம். திரும்பவும் சொல்றேன், நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம். சரிங்களா? நம்மளால முடியும்னு நமக்கே நம்ம சொல்லிக்கணும். அப்பதான் நம்ம எந்த விஷயத்தையும் கடந்து போக முடியும். அதுக்கான இந்த பொன் வழிகள் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த சிந்தனை வரிகளே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.